வணக்கம் தாயகம். வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில் நாங்க பேசின பல விஷயங்களை இப்போ உங்களோட பேசுறதுக்காக டிஜிட்டலுக்கு வந்தாச்சு. இன்றைய தினம் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இன்று ஒரு முக்கியமான நாள். தளபதி சிஎம் விஜயினுடைய 52வது பிறந்த நாள். அவருக்கு இனிமையான வாழ்த்துக்கள் சொல்றோம். இதே நேரத்தில் இது சம்பந்தமாக வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னோம். அதாவது தமிழக வெற்றி கழகம், விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் ஒரு சாதனையை புரிந்திருக்கிறது தமிழகத்தில் அப்படின்ற ஒரு விஷயம். என்ன அது சாதனை அப்படின்னு பார்க்குற நேரத்தில் விஜய் தன்னுடைய கட்சியை உத்தியோகபூர்வமாக 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிக்கிறார். அதுக்கு பிறகு 2 வருஷங்களுக்கு பிறகு தமிழக சட்டமன்ற தேர்தல் வருது. அந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 ஆசனங்களை பெற்று தமிழக வெற்றி கழகம் அதிக பெரும்பான்மையை பெறுகிறது. ஆனால் ஆட்சி அமைக்க முடியாமல் போக ஏனைய கட்சிகளினுடைய சப்போர்ட்டோட மே மாதம் 10ஆம் தேதி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக விஜய் பதவியேற்கிறார். எனவே இந்த ஒரு 2 வருட காலத்தில் தமிழகத்தில் இருந்த மிக பாரம்பரியமான கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திமுக, இந்த 2 கழகங்களையும் பின்தள்ளி வெற்றி பெறுகிறார்கள். இந்த 2 வருஷத்துல தமிழக வெற்றி கழகம் ஒரு சாதனையை செய்திருக்கிறது என்று சொன்னால் என்ன சாதனை என்றால் 2 கோடி உறுப்பினர்களை அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். 2 கோடி உறுப்பினர்கள். இலங்கையினுடைய சனத்தொகையே 2 கோடி சொச்சம்தான். அப்படி இருக்கிற நேரத்தில் இலங்கையின் சனத்தொகை அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு சாதனையாக இருக்கு. குறுகிய 2 வருட காலத்தில் மிகப்பெரிய ஒரு தங்களினுடைய அந்த வாக்கு வங்கியை சம்பாதித்திருக்கிறது. அதாவது இந்த உறுப்பினர்கள் ஐடென்டி கார்டோட உறுப்பினர்களாக சேர்ந்திருக்கிறாங்க. எனவே அது ஒரு வெற்றி. அந்த ஒரு வெற்றியை நாங்கள் நிச்சயமாக கௌரவித்தே ஆக வேண்டும். சரி, அந்த ஒரு விஷயம் இருக்கிறது. தமிழகத்தினுடைய எதிர்காலம் தொடர்பாக நிறைய பேர் ஆர்வமாக இருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படின்றது. நாங்களும் பொறுத்திருந்து பக்கத்து நாடு என்ற அடிப்படையில் எட்டி பார்க்க வேண்டியதுதானே. ஓகே, சரி. இதே நேரத்தில் இன்னும் பல விஷயங்கள் உலகத்திலேயே நடக்குது. உலக நாடுகளில் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்குற நேரத்தில் அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. அந்த அடிப்படையில் எல்லாம் சரியாகிவிடும், ஹோமோஸ் நீரிணை திறந்து விடப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் கௌஷிக் குறுக்க வந்த மாதிரி இஸ்ரேல் எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி லெபனானுக்கு அடிக்க ஆரம்பிச்சாங்க. இதனால கோபமடைந்த ஈரான் மீண்டும் ஹோமோஸ் நீருணியை மூடுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இப்போ நடுவில் நிற்கிறது அமெரிக்கா தானே. அப்ப திடீரென்று அமெரிக்கா என்ன செய்யறன்னு தெரியாம திருப்பி இஸ்ரேல்கிட்ட போயிட்டு என்னப்பா செய்யற, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம்னா நீ திருப்பி அடிக்கிறியே அப்படின்னு சொல்லி அவங்கள அடிக்க வேணாம்னு சொல்லதுக்கு பிறகு இஸ்ரேல் சொன்னாங்க சரி நாங்க ஒன்றும் அடிக்கல அப்படின்னு சொல்லி. இது இப்படி இருக்கிற நேரத்தில் இஸ்ரேல் தங்கட பக்கத்தில் இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்களை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்தினேன் அப்படின்ற மாதிரி. அப்படிதான் ஈரான் இப்பொழுது அதிகமாக இந்த லெபனான் தீவிரவாதிகளுக்கு உதவுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எனவே இப்போ அமெரிக்கா சொல்லி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஈரான்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, நீங்களும் கொஞ்சம் நிறுத்துங்க, நீங்க நிறுத்தாட்டி பிரச்சனை பெருசாகும், திருப்பி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் பயமுறுத்தி இருக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கு அந்த பேச்சுவார்த்தைகள். நேற்றைய தினம் கூட சிறப்பான முறையில் இடம்பெற்றிருந்தது. ஈரான் மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை தொடரட்டும், எங்களுக்கு நிம்மதி தான் தேவை. இந்த பிரச்சனை நிறுத்தப்படுகிறது அல்லாவிட்டால் குறைகிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே சடுதியாக உலகளாவிய ரீதியில் மசகு எண்ணெயினுடைய விலை மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம், நாங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயமும் கூட. இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மசகு எண்ணெயினுடைய விலை குறைவடைகின்ற பொழுது இலங்கையில் எரிபொருளினுடைய விலை குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. எனவே வருகின்ற ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் இலங்கையில் எரிபொருள் விலையில் வீழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்படுகிறது. இது எப்படி இருந்தாலும் இந்த தனியார் போக்குவரத்து பஸ் உரிமையாளர்கள் சங்கம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. நீங்க கொஞ்ச நாட்கள்ல கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு மாச காலத்திலேயே 6 முறை எரிபொருளினுடைய விலையை கூட்டி இருக்கிறீங்க. நாங்க ஆனா பஸ் கட்டணத்தை கூட்டாம நல்ல பிள்ளைகளா இருந்தோம். ஆனா வருடா வருடம் பஸ் கட்டணம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்றது அதாவது நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால என்னதான் செய்தாலும் நாங்க எங்களுடைய பஸ் கட்டணங்களை வருகின்ற மாதங்கள்ல கூட்டத்தான் போறோம், கூட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடைசியில அடி வாங்குறது ஏதோ நாங்க தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இலங்கையில இப்போ பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது டெங்கு நோயாளர்களினுடைய எண்ணிக்கை. குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள், அதாவது இந்த வருடம் ஆரம்பித்ததிலிருந்து 46,000 டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருக்கிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய எண்ணிக்கை. எனவே இந்த 46,000 அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நாங்க வந்துடக்கூடாது அப்படின்றதால நாங்க ரொம்பவுமே அவதானமாக இருக்கணும். குறிப்பாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 600ல இருந்து 650 டெங்கு நோயாளர்கள் பதிவாகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே ரொம்ப அவதானமாகவும் கவனமாகவும் இருங்க. வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருக்கிறவங்க, பெரியவங்க, வயசானவங்க இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அவதானமாக இருங்க. உங்க
உங்களினுடைய வீட்டு சூழலை நுளம்பு பெருகாத மாதிரி, தண்ணி தேங்காத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. வீட்டுக்குள்ளேயுமே தண்ணி தேங்கி அதுல நுளம்பு முட்டை போடாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. ரொம்ப அவதானமாக இருங்க. குறிப்பாக மேல் மாகாணத்தில் தான் மிக கூடிய அளவு டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருக்கிறாங்க. அடுத்ததாக தென் மாகாணத்தில் பதிவாகி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு சப்ரகமுவ மாகாணம், அதன் பின்பாக கிழக்கு மாகாணத்திலேயும் அதிக அளவிலான மத்திய மாகாணத்துக்கு பிறகு கிழக்கு மாகாணத்திலேயும் அதிக அளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அவதானமாகவும் கவனமாகவும் இருங்க. சரி, இது இப்படி இருக்கிற நேரத்தில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 10ஆம் திகதியிலிருந்து காப்போத்தா உயர்தர பரீட்சைகள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஆனா எங்களுக்கு டைம் பத்தாது, நாங்க சிலபஸ் முடிக்கல, இந்த பரீட்சைகளை பிற்போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் தங்களினுடைய எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பரீட்சையை பிற்போடுறது இந்த எங்களுடைய இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு, குறிப்பா இந்த கொரோனாக்கு பிறகு சாதாரணமா போச்சு. அப்ப இந்த முறையும் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்களோ என்னவோ தெரியல. ஆனா பரீட்சைகள் திணைக்களமும் கல்வி அமைச்சும் சொல்லுற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, 2026ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்காக தயாராவதற்கு அதாவது அவங்களுடைய அந்த செக்யூலர் இருக்கு இல்லையா, அதன்படி 300 நாட்கள் போதும் ஒரு உயர்தர பரீட்சைக்கு தயாராவதற்கு. ஆனால் நாங்கள் 343 நாட்கள் தந்திருக்கிறோம். தாராளமாக சிலபஸை முடிக்கிறதுக்கு டைம் போதும். நீங்கள் சிலபஸை முடிக்கிறீங்களோ இல்லையோ, எக்ஸாம் சொன்ன மாதிரியே ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த எக்ஸாம் பிற்போடப்படும் அப்படின்ற நம்பிக்கையில் படிக்காமல் இருந்துடாதீங்க. கட்டாயம் எக்ஸாம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடக்கும் அப்படின்றது உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? அந்த ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடலாம். பொதுவாக இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு வேலை நிமித்தமாக செல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பாக ஜப்பானுக்கு நிறைய பேர் போறாங்க. எங்களுடைய சகோதர மொழியை சேர்ந்த நிறைய பேரும் ஜப்பானுக்கு போறது வழக்கம். எங்களினுடைய தமிழ் பேசக்கூடிய சமூகமும் இப்பொழுது அதிகமாக வேலை தேடி ஜப்பான் போறாங்க. இப்போ ஜப்பான் அரசாங்கம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஜூலை மாதம் 1ஆம் திகதியிலிருந்து கொண்டு வராங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 5 தசாப்தங்களுக்கு பிறகு, அதாவது 1978ஆம் ஆண்டுக்கு பிறகு ஜப்பான் தங்களினுடைய விசா கட்டணங்களை அதிகரிக்கிறாங்க. சிங்கிள் என்ட்ரி விசாவுக்கு இதுவரை காலமும் 3000 யென் மாத்திரம்தான் அறவிடப்பட்டது. இனி ஜூலை மாதம் 1ஆம் திகதியிலிருந்து அது 15000 யென்னாக அதிகரிக்கப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை தவிர, அதாவது மல்டிபிள் என்ட்ரியாக இருந்தால் இதுவரை காலமும் 6000 யென் அறவிடப்பட்டது. இனி 30,000 யென்னாக இது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஜப்பானுக்கு போறவங்களாக இருந்தா நீங்க அதுக்கான ஆயத்தங்களை செய்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்றோம். சரி, மீண்டும் நாளைய தினம் சந்திக்கலாம். சந்திக்கும் வரை வணக்கம் தாயகம்.